பார்த்தீங்கனாலே தெரியும். நம்முடைய ஃப்ரேஸும் நம்முடைய பேரண்ட் ஃபிஷ்ஷும் இதில் தான் இருக்குது. நம்ம வந்து இந்த டேங்க்கில் தான் நம்ம விட போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரைஸு எப்போவுமே கொஞ்சம் பெரிய டேங்காக கொடுக்கணும். ஏன்னா அது வந்து அப்போ தான் உங்கள் ஃப்ரைஸுக்கு வந்து 3 விஷயத்த உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க. என்னென்னா நல்ல ஃபுட்டு, 2வது உங்களுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கணும், 3வது உங்களுக்குடைய இந்த டேங்க் ஸ்பேஸு இடம் வந்து பெருசாக இருந்தாலே ஸ்பேஸ் வந்து ஓரளவு நல்லா சீக்கிரத்துலேயே உங்களுக்கு நல்ல ஸ்டேஜ் நல்ல ஒரு சைஸ் வரும். இதை வந்து நீங்கள் இது பண்ணாமல் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ரைஸையும் அந்த டேங்க் சேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் கிடக்குறான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வீடியோ நான் எடுக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இருக்குது. ஃப்ரைஸும் நம்முடைய பேரண்ட் ஃபிஷ்ஷும் இதில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு முழுசாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போது குட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் பேரண்ட் ஃபிஷ் எடுத்து காட்டுறேன். நம்மகிட்ட கிடைக்கிற ஒரு மீல், பெரிய மீல். மேலே பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளவரானுக்கு ஹம்ப் இருக்கிற மாதிரி மண்டையில் சின்ன ஹம்ப் இருக்கும், ஒன்று சின்னதாக. 2வது அதோட வாலும் நல்ல லென்த்தாக இருக்கும், ஷேப்பிங் லென்த்தாக இருக்கும். மீல் தான் நம்மகிட்ட இருக்கிற மீல். எத்தனை குட்டி இருக்கு? இது நம்மகிட்ட இருக்கிற ஃபீமேல். பார்த்தாவே தெரியும், வயிற்றில் மஞ்சள் கடை லைட்டாக இருக்கும். ஃபீமேல் வந்து எப்போவுமே மேலோட ரொம்ப சின்னதாக இருக்கும்.